பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உடைய நாமம் மகிமைப்படுத்தும்படியாக இன்றைய தினத்தில் ஒரு செய்திகளை பகிர்ந்து கொள்ளப்படும் போது வசனத்தை கொஞ்சம் மாற்றி வாசித்ததை பிரசங்கித்தேன். வசனம் என்பது தெளிவாக பேசிட்டேன். பிரசங்கிக்கப்படும் போது 34ஆம் அதிகாரத்தை 54ஆம் அதிகாரமாக சொல்லிட்டேன். வசனம்லாம் கரெக்டாக பேசினுக்கிறேன். அந்த மாற்றம் அடையும் போது சரியானதா என்று கேட்டால் தவறு தானே. அது சிலர் பார்த்தும் பார்க்காத போல், ஒரு சிலர்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் பல ஆண்டுகளாக இந்த செய்தி இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்சுருக்கிறோம். ஒரு சைடில் வசனம் மட்டும் அனுப்பினிருப்போம். எப்படின்னா என்ன டைப் பண்ண அனுப்புவோம். பைபிளை பார்த்து இங்கிலீஷில் டைப் பண்ணுற காலத்தும் தமிழ் மாற காலத்துலேருந்து அனுப்பினிருக்கிறேன். நான் படிப்பறிவு இல்லாதவங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நான் திருப்பதிக்கு போகணும்னு சொல்லி திருப்பதி பகுதியிலேருந்து இதுக்காக ஒருத்தருக்கு ஃபோன் அடித்தேன். அவர் ஃபோன் எடுக்கலை. நிச்சயமாக நாளைக்கு அவர் எடுப்பார் என்று நம்பிக்கையோடு இந்த வசனத்தை அவர் கூட அனுப்புவேன். இப்போ கடவுளுடைய காரியத்தை கொடுத்து சில சூழ்நிலைகள் மாறும் இல்லையா, அந்த மாறப்படுகிற சூழ்நிலை இப்படி தான் மாறிடும். அதனால் இனிய நாட்களில் பார்க்கப்படும் போது அந்த தவறான பிரசங்கம் இருக்கும் போது நீ கொஞ்சம் சொன்னால் சந்தோஷப்படுவேன் இல்லையா. நீங்கள் சிலர்லாம் யோசிப்பீங்க, நம்ம சொன்னால் அது சரியாக இருக்குமோ தப்பாயிடுமே, தப்பில் நம்மளே தான் தப்பாக யோசிப்போம். அப்படி கிடையாதுங்க. தப்புன்றது யார் செய்தாலும் அதை சரி பண்ணுவது தான் அது உங்களுக்கு பிரியமானதாக இருக்கும். தேவநாமம் மகிமைப்படும். நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா 3 வித மனிதர்களை கொடுத்து, பேதரை கொடுத்து, யூதாசி கொடுத்து இல்லையா. அப்போது இன்னொரு வகை சகே என்ற ஒரு மனிதனை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை 3 பேரும் சகையை கொடுத்து பார்க்கணும்னு தான் பார்த்துட்டான். கடவுள் பார்க்கக்கூடிய அவன் நம்பி வருவதை கர்த்தர் காண விடுறார். நம்முடைய காரியங்களை கொடுத்து தெளிவடைந்து அந்த குடும்பத்துக்கு ரட்சிக்கு போகிறது ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். அவன் சந்தோஷம் அடையும் ஒரு செய்தி இருக்கும். அவன் பார்த்தா முதல்ல ஏழை கொடுக்குற, 2வது ஒரு இடத்துல ஏமாத்த 4 திசையாக திருப்பி கொடுப்பேனுமா, தேவனுக்கு அது பிரியமாக இருக்கும், இவன் ஆபிரகாம் குமாரன் அல்லவா என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி தான் விசுவாசம் இன்னைக்கு இருக்கணும். இன்னொரு மனிதனை பார்க்கும்போது 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு கொடுத்தான். அவன் நாட்டுக்கொண்டு மறித்தான். இன்னொரு மனிதனை பார்த்தா 3 தரம் இயேசுவை மறுதளிக்க. நம்ம ஆளுங்க எத்தனை தரம் இயேசுவை மறுதளிப்பாங்க. ஏன்னா தேவனுக்கு பிரியமானது நிறைய இருக்குல்ல. பிரியமானது ஒரு டாபிக் 2002 ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் இரவு பைபிள் படித்து கொண்டிருக்கப்படும் போது சங்கீத புத்தகத்தில் 28ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் படிக்கப்படும் போது, அநியாயமாக வெட்டிக்கு தன் ஆதாயத்தை தேடிக்கொண்டவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை கொடுத்து தெளிவாக இருக்கும். அப்படி அந்த காலகட்டத்தில் சிலருக்கு உதவி செய்யும், பணத்தை கொடுத்து. அப்போது அந்த வசனத்தை நான் அந்த இரவு படிக்கப்படும் போது வேறு எதுவும் இன்னும் கூட ஞாபகம் வராது. 28ஆம் அதிகாரத்தை நீதிமொழி புத்தகம் 8ஆம் வசனம் படித்தேன்னா இன்றைக்கும் அது ஞாபகம் வரும். அப்போ அந்த வசனத்தை படித்த உடனே என்ன பண்ணிட்டேன், காலையில் எழுந்து ஒரு தீர்மானம் வச்சு புக்கு கீழ்ச்சி தூக்கி போட்டாச்சு. யார் பேருக்கு கொடுத்தேன், யார் பேருக்கு வாங்கினேன்றதே கணக்கு கிடையாது. கொடுத்தது வரைக்கும் போட்டேன், வந்தது வரைக்கும் இருக்கட்டுன்னு சொல்லி நான் அதை விட்டு விலகி வந்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய காரியத்தை சீட்டு பிடிச்சா கூட அதை வேணான்னு சொல்லி அதை நான் ரொம்ப வலியுறுத்தி பண்ணுவது உண்டு. அதை என்கிட்டே நிற்க மாட்டேன், தள்ளியே தூரம் நிற்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை கர்த்தர் மாற்றி விட்டார். ஒத்த வசனம் தான் நம்ம நிற்போம். நீதிமொழி 28ஆம் அதிகாரத்தில் நிறைய வசனம் உண்டு. 13 வசனம், தன் பாவங்களை மறைக்கணும், வாழ மாட்டான், அறிக்கை செய்து விட. அறிக்கை செய்து விட்டதுனால தான் கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு எத்தனை சூழ்நிலை பிழைக்க வைச்சார். அப்போ கடவுளுடைய காரியங்கள் அப்படி தானே. 8ஆம் வசனம் சொல்கிற, அநியாய வெட்டி தன் ஆதாயத்தை என்ன பண்ணுவான், ஆதாயத்தை தேடி சேகரித்து கொள்ளுவான். அது மாதிரி அந்த வசனத்தை படித்த பிற்பாடு நான் விட்டுட்டேன். நேற்று அனுப்பின செய்திக்கும் இதுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. அப்போ நிறைய தவறுகள் எங்கே நடக்குதுன்னா, ஒருவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு கடவுளையே காட்டி கொடுக்குறான். ஒருவன் உயிருக்கு ஆசைப்பட்டு தன்னை மறுதளித்து பேசுகிறான். ஒருவன் எல்லாம் பணம் இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை, தேவனை பார்க்க ஆசைப்படுறான், தேவன் அவனுக்கு வெளிப்படுகிறார். அநியாயம் வெட்டிக்கு வருவன் இல்லையா, அநியாயமாக வசூலிக்கிறவன் அவன் மற்ற என்ன வந்துச்சு, இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய எண்ணம் வந்து எத்தனையோ பேர் இந்த கடைசி காலத்தில் அப்படி ஒரு மாற்றத்தை உண்டாகும். நிறைய பேர் இன்றைக்கி ரட்சிக்கப்படாதுன்னு நீங்கள் நினைப்பீங்களாம், இவர் அநியாயமாக எவ்வளோ பணம் சேகரிக்கிற. இல்லைங்க, இனி வர காலத்தில் பாருங்கள், இயேசு சீக்கிரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். அவர் சாதாரண ஆட்கள் கிடையாதுங்க. ஒரு மனிதனை மனமாற்றக்கூடிய என்ன சூழ்நிலையை அத்தனை மாற்றி அமைக்க மரணத்தை விரும்புகிற தேவன் அல்ல இல்லையா. அப்போது எஸ்ஐகள் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது ஒரு வித்தியாசமான செயல் இருக்கும். அந்த அதிகாரத்தை முழுமையாக பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 32 வசனம். அதை படித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்னென்ன தவறுகளை பண்ணுறீங்க, நாளைக்கு உன் பிள்ளைகளுக்கு அது வருமா வராதான்னு கேட்டால் திட்டவட்டமாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கும் பாதிப்பு வரும். ஆனால் பெத்தவனுடைய ஆத்துமா, அதாவது பெத்தவனுடைய தவறுக்காக பிள்ளைக்காக தண்டிக்க மாட்டேன், பிள்ளை செய்கிற தவறுக்கு தகப்பனை தண்டிக்க மாட்டேன்னு தெளிவடி நிறைய வசனங்கள் வரும். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்படுத்த ஏன் வருதுறான்னா, நீ செய்கிற தப்பை அவன் செய்யக்கூடிய வழிகளை நீ ஏற்படுத்தி தரன்றது உண்மை தானே.
அதுதான் முதல்ல சொல்லுவார். எசேக்கியேல் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கப்படும் போது, பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாவும். இது புதிய ஏற்பாட்டில் பாவம் செய்கிற என்னது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர் சாவு விரும்புகிறது தெரியாது, நீ மனம் திரும்புவதை விரும்புகிறார். அநேக காரியத்தை படிக்கும் போது, இந்த வசனத்தை படிக்க 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 அந்த அதிகாரங்களை படித்து கொண்டு வரும்போது நிறைய தேவன் கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொரு திட்டமாக இருக்கும். ஒவ்வொரு வசனம் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஒன்று மட்டும் எடுத்து படித்து பாருங்கள். வேத புத்தகம் இருந்தால் அதை படித்து முடித்து பாருங்கள். நீங்கள் அடுத்த வினாடி உங்கள் மாற்றத்தை அடைய தேவன் உணர்த்துவார். இதயத்தை அப்படியே என்ன பண்ணுவாராம், கழுவி சுத்திகரிப்பார். அது ஏழ்மையில் இருக்கும். நல்லா இருக்கும் அந்த வசனம். என் இதயத்தை கழுவுன்னு இருக்கும். அதுபோல் கழுவக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ எசேக்கியேல் புத்தகத்தை படிக்க போடும் போது அதே வசனத்தை 20ஆம் வசனலையும் அதான் இருக்கும், பாவம் செய்கிற ஆத்துமா சாபம்னு சொல்லி. அப்போ தகப்பனுடைய தவறை பிள்ளைகிட்டோ, பிள்ளையின் தவறு தகப்பன் நான் கேட்க மாட்டேன்றார். அப்போ என்ன பண்ணோம், உன்னுடைய மரணத்தை தேவன் விரும்பவில்லை. 22ஆம் வசனத்தின்படியாக நீ மனம் திரும்புவது தேவன் விரும்புகிறார். ரொம்ப அழகாக இருக்கும். இன்று அதை படிக்கப்படும் போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்டானா அந்த வசனத்தினுடைய தொடர்போட படிக்க படிக்க ஆசைகளை வரும். அப்போது என்னத்துக்கு ஆசை வருது, அந்த ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கும், மகிமையால் மகிமை அடைய. நான் நிறைய வசனத்தை படித்தேன்னா முழுமையாக 2 ஹவருக்கு மேலே ஆகிடும். அவன் பார்த்து 22ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. அவன் செய்த எல்லா மீறுதலை நினைக்கவில்லை, அவன் செய்த நீதியின்படி பிழைப்பான். ஆண்டவர் அழகாக செய்கிறார் பாருங்க. ஒருத்தன் தவறு பண்ணி கொண்டு அவன் நீதிபதியாக மாறான், அநேகருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறான் போது தேவன் அவனை மன்னிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி தரார். இது 22ஆம் வசனத்தில் வாசிக்கப்படும் போது இப்படி இருக்கும். 23ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் வச்சிருந்தாலும் வேத புத்தகத்தை எசேக்கியேல் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். துன்மார்க்கு சகிப்பது எனக்கு, துன்மார்க்கு சாவது எனக்கு எவ்வளோ பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது தான் அல்லவா எனக்கு பிரியம் என்றார். அழகா இருக்கும். அது துன்மார்க்கு சாவது எனக்கு எவ்வளோ பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது தானே அல்லவா எனக்கு பிரியம். அப்போ துன்மார்க்கு சாவ விரும்பலை, அவன் வழியை விட்டு திரும்பணுன்றாரு. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ரொம்ப திட்டமான முழுமையாக படிக்கிறேன் பாருங்க. ரொம்ப இருக்கும். துன்மார்க்கு செய்வது சாவது எனக்கு எவ்வளோ பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். டைரக்ட் இன் மெசேஜ் எத்தனையோ காரியத்தை கொடுத்து நிறைய செய்திகள் இப்படி வந்தால் அப்படி அதெல்லாம் இல்லைங்க. டைரக்டாக அடிக்க மெசேஜ். எசேக்கியேல் படிச்சுன்னா ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்கும் படிக்கும் போது. ஏன்னா ஒருவனுடைய மரணத்தை தேவன் விரும்புவது கிடையாது. இந்த உலகத்தை மீட்டெடுக்க தான் வந்தார். பாவம் செய்கிற ஆத்துமா சாவன்னு சொன்னதை தவிர 33 ஆண்டுகளை இந்த பூமியில் வாழ்ந்தது உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை மாற்றி அமைக்க தான் வந்தார். பூமியில் வந்து ஒரு பார்த்தோன்னா சகோதரி வயிற்றில் பிறக்கிறார். திருமணம் ஆகாத பருவகால ஒரு பெண் வயிற்றில் பிறந்து 33 ஆண்டு வாழ்ந்து மரித்து 3ஆம் விழித்தேர்ந்து கடந்து போன கர்த்தர் உனக்காக எனக்காக இந்த உலகத்துக்காகவும். அந்த ஆண்டு சொல்கிறாரு, அந்த மரணத்தை விரும்பல, நீ மனம் திரும்புவதே விரும்புகிறார். அந்த 23ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் புத்தகத்தில் 18ஆம் 23ஆம் வசனம் படிக்கும் போது, நீ மரணத்தை நீ நினைப்ப, நீ சொல்லுவல்ல பேச்சில் கூட சில தவறுகள் நடக்கும்போது இல்லை பின்மாற்றும் போது நீ எடுத்த முயற்சி தோல்வி அடையப்படும் போது எண்ணங்கள் இப்படி தான் உனக்கு மாற்றி பேசும். ஆனால் கடவுள் அப்படி இல்லையே. நான் அதை விரும்பலை, நீ பிழைக்கணும் என்று சொன்னால் அவைகளை விட்டு வெளியே வந்தால் பிழைப்பான். அதுதான் இங்கே அழகாக சொல்கிற. துன்மார்க்கு சாவது எனக்கு எவ்வளோ பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் தன் நீதியின் விலக்கு அந்நீதி செய்தால் துன்மார்க்க செய்கின்றவனாக சகல அருவருப்புகளும் செய்கின்றவனாக அவன் பிழைப்பானோ, அவன் செய்த அவனுடைய எல்லா நீதியின்படி நினைக்கப்படவில்லை, அவனுடைய செய்த தன் துரோகங்களை அவனுக்கு தன் பாவத்தினாலே சாவான். இங்கே பார்த்தோன்னா அவன் பாவம் எப்போ அதிகரிக்குதோ அவன் இறந்து போயிடுவான்றார் ஆண்டவர். அப்போ தேவன் பார்த்தா மனம் திரும்பக்கூடிய மெசேஜ் நிறையா இருக்கும். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீ மனம் திரும்பியான்னு வெயிட்டிங்கில் இருப்பார். அதுக்கு பல தடவை நமக்கு காரியத்தை ஏற்படுத்தி எத்தனை சூழ்நிலை காப்பாற்றி விட்டுற காரணங்கள் இப்பயாவது என் பிள்ளை திரும்பாதா என்ற எண்ணங்கள் தான். சேகரிக்கிற மனிதனுக்கு தான் தெரியும், வாகனம் ஓட்டுகிற மனிதனுக்கு தெரியும், ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிற மனிதனுக்கு தெரியும். எப்படியாவது அந்த கம்பெனி ஃபேமஸாக மாறணும், அது சிறப்பாக மாறணும் என்று சொல்லி அநேக செய்கிற தவறெல்லாம் உணர்ந்து மாற்றி அது டெவலப்மெண்ட்டு கொண்டு வரத்துக்கு எப்படி நினைக்கிறானோ ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய வழியில் இருக்கிற காரியத்தை யோசிப்பான். ஆண்டவரே, உன்னையும் உன் சரிகளத்தையும் முழுமையாக கழுவி
சுத்திகரித்து உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிற நேரத்தை ஒரு நாளும் விடாத. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தை பார்க்கும்போது 31 வசனம் படிக்கிறேன். நீ துரோகம் பண்ணி உன்னுடைய எல்லா துரோகங்களும் உங்கள் மேல் இருக்கும்படி நீ விலகி உங்களை புதிய இதயத்தையும் புதிய ஆவியும் உண்டு பண்ணுவேன். இஸ்ரவேலின் வம்சத்தார் நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அநேக பாவம் செய்து நான் செத்து இருக்கிற வரைக்கும் இந்த கொஞ்சம் மதுபானத்தை குடிச்சு செத்து போகிறேன். தவறான பாதையில் கடந்து போய் விவசாய வேசித்தனத்தில் விழுந்து தவறான சிந்தைக்கு கடந்து போய் உன்னை எல்லாம் விட்டு பிள்ளைங்களை விட்டு சகோதரனை விட்டு தாயை விட்டு தகப்பனை விட்டு எத்தனை பேர் மதித்து போகிறான் இன்னைக்கு இல்லையா? அதானே இன்னைக்கு கொஞ்சத்து சந்தோஷம், அநேக துக்கப்படுறதுக்காக. நீ ஒருத்தன் செய்கிற தவறு உன் குடும்பமே துக்கப்பட்டு கலங்கி தவிக்கி இன்னைக்கிற காலகட்டத்தில் பார்த்து நிறைய விஷயத்தை படிக்கப்படும் போது சில வியாதிகள் வந்த பிற்பாடு 2020 2021 வந்த வியாதி வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா மரணங்கள் வந்து கூட ஒருவரும் தூக்க வரல. அந்த வசனத்தை கூட இதே எசைக்கில் இருக்குது இல்லையா? அந்த வசனம் படிக்கும் போது எல்லாரையும் ஒன்றா போட்டு என்ன பண்ணாங்க அப்படி மூடுவாங்கன்றது இங்கே பைபிளில் இருக்குது. அதுபோல தாங்க இப்போ மரணமே வந்து ஒருவன் பார்க்க கூட விரும்பாத இருந்தாங்க 2 ஆண்டுகள் 2020 2021 படிக்கும் போது பார்க்க நான் அந்த வசனத்தை அந்த காலகட்டாயத்தில் செய்த ஊழியம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. பல கிராமங்களில் போய் ஏழை எளியரை சந்தித்து ஆகாரத்தை கொடுத்து அவங்கள போய் என்ன பண்ண கிட்டேருந்து பார்க்குறோம். ஆகாரம் கொடுப்பதில் அவங்களுக்கு நீரோட்டத்தை கொடுப்போம், அவங்களை சந்திப்போம். அரிசி இருக்குதா அரிசி துணி கொடுத்துக்கணும். ஆனால் எங்கேருந்து வந்தது எப்படி வந்து தெரியாது. பரத்துலேருந்து கத்திர அனுப்பினார், அந்த வேலையை சரியாக செய்து முடித்தேன். ஆனால் நான் விழுந்த போது ஒருவனே எனக்கு உதவி இல்லை கத்திர தவிர. எத்தனையோ ஜனங்கள் இந்த 18 வில்லேஜில் நான் கடந்து போன இடங்கள் ஏராளமாக கடவுள் சொன்ன இடம்லாம் போய்க்கினே இருப்பேன். ஒரு பக்கம் பார்த்தோன்னா இங்கே வியாதியின் கூக்குரல் அதிகரித்து கொண்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நாங்கள் ஊழியத்தின் கூக்குரல் பேசிக்கொண்டே போய்கொண்டிருக்கோம். இந்த கிராமங்கள் சுற்றி இருக்க 18 வில்லேஜுக்கு நான் கடந்து போயிருக்கேன்னு சொன்னால் எத்தனை கஷ்டம், எத்தனை நெருக்கடிகள், அத்தனையும் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்க காரணங்கள்னா கர்த்தருடைய வேலை அப்படிப்பட்டது. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, நீ துரோகம் பண்ணி உன்னுடைய எல்லா துரோகத்திலும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்கள் புதிய இதயம் புதிய ஆவியும் உண்டு பண்ணுவேன். இஸ்ரவேலின் வம்சத்தாரை நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்போது பிழைப்பீர்கள். சாவது எனக்கு விருப்பம் இல்லை. அழகாக சொல்வார். அது அப்படியே தொடர்ந்து 32 வசனம் வரைக்கும் மனம் திரும்புங்கள் அப்போது பிழைப்பீர்கள், சாவதுடையது எனக்கு விருப்பமில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஒருவன் மனிதனுடைய சாவு விரும்பல, தேவன் மனம் திரும்புவது மட்டும் விரும்புகிறார். அந்த 3 மனிதரை கொடுத்து ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா அநேகர் பாவத்தினால் சம்பாதித்த பணத்தை கூட திருப்பி கொடுத்துட்றான். ஆனால் 2 மனிதன் இயேசு கிறிஸ்துவானது எந்த பண்ணிட்டான்? ஒருவன் காட்டி கொடுத்தான், ஒருவன் பின்மாற்றம் அடைகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுமையாக அர்ப்பணித்து ஒப்புக் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அமைச்சு மாற்று விதத்தை பாருங்க. உங்கள் பிள்ளைகளை யோசிங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிங்க. எத்தனை பேர் சொல்லுவாங்க, அவன் மதிக்க மாட்டான் அந்த பெண்ணை, இந்த வாலிப பெண்ணை பார்த்து, வாலிப சகோதரனை பார்த்து எத்தனை பேர் குற்றப்படுத்த, எத்தனை வாலிப சகோதரன் தகப்பனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருப்போம், தாய்க்கு விரோதமாக பேசி கொண்டிருப்போம். உங்களுடைய ஜபங்கள் உன் தாயின் தகப்பனை கனவோட. யாத்திராக்கும் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12 படி நீ நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற பாவத்தின் சிந்தனையெல்லாம் விட்டு விலகி உன் தகப்பனின் தாயை கனம் பண்ணிப்பார். கர்த்தர் உன்னை நீடித்த நாள் வாழ வைப்பார். கர்த்தர் உன்னை மேலே மேலே ஆசீர்வதிப்பார். சத்தியம் உள்ளத்தில் நினைவுபடுத்தியிருந்தால் மாற்றடைங்க. கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.